உண்மையான அன்புடைய பக்தர்கள் இறைவனிடம் எதையுமே கேட்பதில்லை, மாறாக அவருக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க, சேவையா செய்யணும்னு நினைக்கிறாங்க. எப்ப இறைவனை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது இப்ப நம்மளுக்கு பயம் ஏற்படும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இறைவன் நம்மை பிடித்து கொண்டால், இறைவன் நம்மை ஆட்கொண்டால் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. பிடித்திருப்பது இறைவனையா, பிடித்திருப்பது யார்? இறைவன். அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செய்ய போறார். என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நடத்தி தருவார். உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு சில மேடு பள்ளங்களும் இருக்கும். அதிலும் நம்ம அசராம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோமானால் அவர் நம்மை பிடித்த பிடியானது பெரும் பிடியாக இருக்கும். கண்டிப்பா அவரோட பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது. ஆனா இந்த பாதுகாப்பு, அம்மாவின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர முடியும். அதனாலதான் சொல்றது, இறைவன் எளிமையானவர், ஈசன் எளிமையானவர். நாம் எளிமையாக இருக்கின்றோம், யாருக்கும் தொந்தரவு செய்யல, மனசார யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லை. நான் செய்கின்ற வழிபாட்டை, நான் எளிமையாக செய்கின்ற வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார். செய்யுங்க.